வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மரத்துலேயே நிறைய காய் காய்க்கக்கூடிய மாம்பழம் வேணும். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அது நான் பர்ச்சேஸ் பண்ண போன நர்சரியில் வச்சுருந்தாங்க. அதை தான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாய்லாந்து மாங்காவை செலக்ட் பண்ணலாங்க. தாய்லாந்து மாங்காய் அதாவது சின்னதுலேயே காய்க்கிறக்கும் ஆரம்பிச்சிரும், வருஷம் பூரா காய்க்கும். அதே சமயத்தில் நமக்கு நல்லா பராமரிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். வளர வளர காய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் இடையில நம்மக்கிட்ட கிடைக்கல, வரவே இல்லை. நிறைய பேர் சொல்லி வச்சுருந்தாங்க, நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களோடதெல்லாம். ஆனால் லிஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. க்ரோ பேக்லேயோ பாட்லேயோ மொட்டை மாடிலேயோ எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாங்க. இந்த தாய்லாந்து மேங்கோவை சூப்பராக வளரும். இது பாருங்கள், இதில் கூட பூ எடுத்துருக்கு பாருங்கள் லைட்டாக. இதெல்லாம் பூ கொட்டிடுச்சு. என்கிட்ட இருந்த மரத்தில் இப்போ தான் பூ எடுக்கிறக்க ஆரம்பிக்குது. மரம் இப்போ தான் ஒரு 3 அடிக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதில் நான் ஒரு 15 காய் கிட்ட எடுத்திருப்பேங்க. அந்தளவுக்கு காய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் தலையும். கொஞ்சம் மீன் அமிலம் மட்டும் ஊற்றி விடணுங்க அடிக்கடி. இந்த மாங்காவை பொறுத்த வரைக்கும் மீன் அமிலம் கொடுத்தோம்னா கொஞ்சம் வேகமாக வளர்ந்து காய் பிடிக்கிறக்க ஆரம்பிக்கும். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பொதுவாக உங்கள் வீட்டில் எதுவும் மாம்பழம் டேஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மீன் அமிலமும் கொஞ்சம் எருக்கம் மேலே பறிச்சிட்டு வந்து அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்திங்கனாவே டேஸ்ட் எடுக்கிறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு இருக்கிற டேஸ்ட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். நான் அடிக்கடி மீன் அமிலம் கொடுத்ததுனால என்கிட்ட ஒரு சிலது டேஸ்ட் இல்லாமல் இருந்ததெல்லாம் நல்ல டேஸ்ட் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த பாட்டில் தான் வச்சு வளர்க்கணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த தாய்லாந்து மேங்கோ எடுத்துக்கலாம். இல்லை தரையில் தான் வைக்கணும், ஆனாலும் எனக்கு காய்ச்சிக்கிட்டே இருந்ததுன்னா பரவாயில்ல, ஏன்னா இப்போ மற்ற வெரைட்டியெல்லாம் 2-3 வருஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த தாய்லாந்து மாங்காவை சூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.